டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைண்ட் த ரியல் மீ அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ், மனித இனம் எப்படி வந்துட்டு உருவானது. அடுத்துட்டு டு லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் ஃப்ரம் nomadic hunting gathering to a settled life, to know about the stone implements of the prehistoric humans. And வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, to understand the use of fire and wheel, to know the significance of rock paintings of ancient humans. ஸோ இதெல்லாம் வந்து லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த லெசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்து, எப்படி வந்துட்டு இந்த உலகத்துலேருந்து மனுஷ இனம் வந்து எவல்யூஷன் நடந்து எப்படி வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் சிவிலைசேஷன் இப்படி வந்துச்சு, மனுஷன் எப்படி வந்துட்டு மாற்றம் அடைஞ்சு வந்திருக்காங்க, மனித இனம் எப்படி மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 460 crore years ago வந்துட்டு எர்த் வந்து எவால்வ் ஆனிச்சு. இந்த உலகம் வந்து 460 crore இயர்ஸுக்கு முன்னாடி தான் இந்த உலகம் வந்து உருவானுச்சு. அடுத்தது 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மேன் ஸ்டார்டட் டு வாக். 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மேன் ஸ்டார்டட் டு வாக். அண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 3 lakh years ago spread throughout the earth. அப்படி உருவான இந்த மனுஷ இனம் வந்துட்டு 3 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, இந்த பூமியில எல்லா இடத்துலையும் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 8,000 years ago started cultivation. ஸோ 8000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 5,000 years ago civilization flourished. அதாவது 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, சிவிலைசேஷன் ஃப்ளாரிஷ் அப்படின்னா, ஸோ அவங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ ஒரு கட்டமைப்புக்குள்ளே வரனால ஒரு நாகரிகம் வருது. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற நாகரிகம் வருது. எப்போ நாகரிகம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா, 5,000 years ago, 5000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் மேன் வந்து உருவானா, இப்போ இருக்கக்கூடிய நம்ம. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். Tamilini, a school student of class 6, visited a science center accompanied by her grandmother. There they saw a time machine. ஸோ அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு டைம் மிஷினை பார்க்குறாங்க. அங்கே என்ன பார்க்குறாங்க, டைம் மிஷின். த ஆப்ரேட்டர் ஆஃப் த டைம் மிஷின் எக்ஸ்பிளைன்ட் த ஒர்க் ஆஃப் மிஷின். ஸோ அங்கே வந்துட்டு டைம் மிஷினை பார்க்குறாங்க. அந்த ஆப்ரேட்டர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆப்ரேட்டர் வந்து சொல்றாரு, if you press different buttons in a machine, it would take you to the chosen period of time. Why don't you enjoy experience of watching different periods of time using this machine? ஸோ இந்த மிஷினை நீங்கள் இப்படிலாம் டச் பண்ணீங்கன்னா, இப்படிலாம் ஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டேட்டு இந்த இயர் போட்டிங்க அப்படின்னா அந்த டைமுக்கே உங்களுக்கு அதை கூட்டிகிட்டு போயிடும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, ஆஃப்டர் listening to the operator, both Tamilini and her grandmother were excited and decided to have experience of time machine. ஸோ தமிழினியும் அவங்களோட கிராண்ட்மதரும் ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஓ அப்படியா அப்படின்னு. ஸோ அவங்க அதை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தமிழினி, கேன் வி கோ ஃபார்வர்ட் அண்ட் சி ஹவு 2200 AD would be? கிராண்ட்மாஸ், தமிழினி கேட்குறாங்க, பாட்டி நம்ம வந்துட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம 2200 ADக்கு வந்து போய் பார்க்கலாம், அங்கே வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாமா கிராண்ட்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வாட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அவர் ஃபியூச்சர் இன் 2200 AD? தமிழ், லெட்ஸ் கோ பேக்வர்ட் அண்ட் சி ஹவு அவர் பாஸ்ட் வாஸ் லைக். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே, என்ன இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நம்மளோட ஃப்யூச்சரில் போய் என்ன பெருசாக இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, ஸோ நம்ம பின்னாடி போவோம், நம்மளுடைய பாஸ்ட்டுக்கு போவோம், என்ன நடந்துச்சுங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிராண்ட்மாவும் வந்துட்டு ஆசைப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா,
சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு டூ யூ நோ கொடுத்துருக்காங்க. டூ யூ நோ பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, த ஸ்டோரி ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கேன் பி சயின்டிஃபிகலி ஸ்டடிட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரபாலஜி. ஆர்கியாலஜி அப்புறம் ஆந்த்ரபாலஜி இதை வச்சு வந்துட்டு நம்ம ஹியூமன் எவல்யூஷனை வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு படிப்பே இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆர்கியாலஜி அண்ட் ஆந்த்ரபாலஜி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம். தமிழினி சொல்றாங்க, யூ சவுண்ட் ரைட் கிராண்ட்மா. ஆமா, நீங்க ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. கிராண்ட்மா புஷ்டு த பட்டன் டு 1950 AD. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கிராண்ட்மா வந்து பட்டனை ப்ரெஸ் பண்றாங்க. எந்த இயர்க்கான பட்டனா 1950 ADக்கு. திஸ் ஆர் மோஸ்ட் பீப்புள் வாக்கிங், எ ஃபியூ ரைடிங் பைசைக்கிள்ஸ் அண்ட் பஸ்ஸஸ் அப்பியரிங் ரேர்லி ஆன் த ரோட்ஸ். ஸ்லோலி தே மூவ் பேக் டு 1850. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் பின்னாடி போறாங்க, 1850க்கு போறாங்க. தேர் வர் நோ பஸ்ஸஸ் ஆர் சைக்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் 1950க்கு போறாங்க. அங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து பைசைக்கிள்ஸ் வச்சு போயிட்டு இருக்காங்க. அங்கங்க ரோடு இருக்கு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேக் சைடு, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வருஷத்துக்கு கொஞ்சம் பின்னாடி வருஷத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு பஸ்ஸும் கிடையாது, சைக்கிள்ஸும் கிடையாது. என்னதான் பாக்குறாங்க அப்படின்னா, கார்ட்ஸ் புல்டு பை mules and bullocks were seen on the roads. Horse drawn cart was a rare occurrence. ஸோ அங்கே என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, பஸ்ஸஸும் பார்க்க கிடையாது, சைக்கிள்ஸும் பார்க்க கிடையாது. அதுக்கு பதிலாக வந்துட்டு கார்ட்ஸு, அதாவது மரவண்டி இருக்கு இல்லையா, அது மாட்டு வண்டி, அப்புறம் குதிரை வண்டி, அந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்துட்டு ரோட்ல பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழினி தென் டேர்ன் த பட்டன் டு 8000 years பேக். அதுலேருந்து 8 வருஷம் பின்னோக்கி போகிறாங்க. பின்னாடி இன்னும் பின்னாடி பின்னாடி போறாங்க. பீப்புள் வேர் என்கேஜ்ட் இன் ரைசிங் கிராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக். She pushed she pushed the button to get a picture of life 18,000 years ago. ஸோ இன்னும் வந்துட்டு பின்னாடி போறாங்க, 18,000 years ago பின்னாடி போறாங்க. He saw the humans living in caves. ஸோ அங்கதான் வந்துட்டு தமிழினி என்ன பண்றாங்க அப்படின்னா, குகைக்குள்ள மனுஷங்க வாழ்றத பாக்குறாங்க. They were using tools made of stones and bones for hunting. ஸோ அந்த குகையில வாழ்ற மனுஷங்க வந்துட்டு என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா, கல்லால் ஆன அப்புறம் போன்ஸால ஆன சில டூல்ஸை வந்து யூஸ் பண்றத வந்துட்டு தமிழினியும் அவங்களோட பாட்டியும் பாக்குறாங்க. தமிழினி வாஸ் ஃப்ரைட்டன்ட் பை த ஹண்டிங் சீன் அண்ட் புஷ்ட் த பட்டன் ஃபார்வர்ட் டு ரிட்டர்ன் டு த ப்ரெசன்ட். ஸோ அதை அங்க இருக்கக்கூடிய மனுஷங்க கையில அந்த டூல்ஸ் எல்லாம் வச்சுட்டு, என்ன டூல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா, கல்லாலான கோடாரி மாதிரியோ இல்லை ஒரு குத்துனா அப்படி கிழிச்சு வரப்ப இப்போ நம்ம வந்து நைஃப் யூஸ் பண்றோம். ஸோ அப்போனா வந்துட்டு அந்த போன்ஸ், விலங்குகளுடைய அந்த எலும்புகள்லயே வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, டூல்ஸ், அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, வேட்டையாடுறதுக்காக. ஸோ அதை வந்துட்டு அந்த இடத்துல அவங்க போனும்போது 18,000 வருஷம் பின்னோக்கி போனும்போது அங்க வந்து ஒரு விலங்குகளை வந்து வேட்டையாடுறத வந்து பார்த்துட்டு, அந்த சீனை பார்த்துட்டு பயந்துட்டு தமிழினி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபார்வர்ட் பட்டனை அமுத்திட்டு ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க கிராண்ட்மா கேட்குறாங்க, ஆர் யூ அஃப்ரைட் தமிழ்? ஸோ நீ என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிராண்ட்மா அர்ஜ்டு தமிழினி டு கோ ஃபர்தர் பேக்வர்ட் டு சி த ஏன்ஷியன்ட் ஹியூமன்ஸ் ஹூ லிவ்ட் வித் த ஏப்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்மா என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் நீ பேக்வேர்ட்ல போ, ஏப்ஸ் அப்படிங்கிற சில விலங்குகள், அதாவது மனிதர்களைப் போல தோற்றமளிக்கக்கூடிய விலங்குகள் அவங்க. ஸோ ஏப்ஸோடைய காலகட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் தமிழினி வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா, வாஸ் நாட் இன்க்ளைன்டு. ஸோ அவங்களுக்கு அது வந்து விருப்பம் இல்லை. ஸோ போத் ஆஃப் தெம் லெஃப்ட் த ஸ்பாட். ஸோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தமிழினி வந்து சொல்றாங்க, கிராண்ட்மா வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். ஸோ எப்படி வந்து இந்த மனுஷனும் இது இப்படி மாறுச்சு அப்படிங்கறத எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ், இது எப்படி இப்படி வந்தது அப்படிங்கறத சொல்லுங்க. எப்படி வந்து மனுஷங்க வந்து இப்படி இருந்த மனுஷங்க எப்படி இப்ப இப்படி இருக்கோம் நாம எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு கிராண்ட்மா சொல்றாங்க, கண்டிப்பா நான் உனக்கு சொல்றேன், எஸ் சர்டைன்லி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிராண்ட்மா வந்துட்டு ஸோ அந்த ஹியூமன் எவல்யூஷனுடைய ஃபுல் ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, anthropologists have unearthed the footprints of humans in a country called
டான்சேனியா. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டான்சேனியா அப்படிங்கிற கண்ட்ரி. டான்சேனியா அப்படிங்கிற கண்ட்ரியில தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் வந்துட்டு சில மனிதர்களுடைய சில காலடி தடங்களை வந்துட்டு கண்டெடுக்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா விச் இஸ் இந்த ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா. அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருக்கு. They were found in rock beds submerged under the sand. ஸோ அதை எங்க இருந்து கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா மண்ணுக்கடியில இருந்த சில பாறைகள்ல புதைஞ்சு கிடந்த காலடி தடங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இது எங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா டான்சேனியா. டான்சேனியா அப்படிங்கிற இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னா ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கால இருக்கு. ஓகே. ஆர்கியாலஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்கியாலஜி அப்படின்னா என்னன்னா ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைன் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ். அதாவது ஆர்கியாலஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இஸ் அ ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன் ரிமைன் மெட்டீரியல்ஸ். அதாவது சில புதைஞ்சு கிடக்கக்கூடிய ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள்ஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ், அவங்க யூஸ் பண்ணின மெட்டீரியல்ஸ், எஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ரிமைன்ஸ் ஆர் த மெயின் சோர்சஸ் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு புதைஞ்சு கிடக்கக்கூடிய விஷயங்களை வந்துட்டு மண்ணுக்கடியில் புதைஞ்சு கிடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அந்த காலத்து மனுஷங்க ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ் யூஸ் பண்ண அவங்களோட மெட்டீரியல்ஸ், அவங்க யூஸ் பண்ண ஏதோ ஒன்று பாட்டு, ஏதோ ஒன்று அவங்களோட ஜுவல்ஸு, ஏதோ ஒன்று. ஸோ அதை வச்சு ஸ்டடி பண்ணக்கூடியது, அப்போ இருந்தவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் இந்த ஆர்கியாலஜி அப்படிங்கிறது. ஸோ இந்த சார்ட்ல வந்துட்டு ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இந்த அஸ்ட்ரலோபிதிகஸ் தான் இருக்கு. ஸோ இந்த அஸ்ட்ரலோபிதிகஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரையட் பைபெடல் வாக்கிங் ஆன் டூ லெக்ஸ். அதாவது ரெண்டு காலை வச்சு நடந்த இந்த மனுஷங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஹோமோ ஹாபிலிஸ். ஸோ ஹோமோ ஹாபிலிஸ் இவங்க எப்படி அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் பிக் டூ டு ஹோல்ட் tightly and less protruding face tool maker. ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்ட்ரோஃபோலத்திகஸ் இருக்காங்க இல்லையா, அஸ்ட்ரலோபிதிகஸ். ஸோ இவங்கள இருந்து மாறுபட்டவங்க தான் இந்த ஹோமோ ஹாபிலிஸ். இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னா இவங்களுடைய கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு திங்ஸையுமே வந்துட்டு ஹோல்டு பண்ண முடியாது டைட்டா. நம்மளுக்கு இப்போ இந்த இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, அது வந்து தனியா பிரிஞ்சு இருக்காது. ஸோ மங்கீஸ்க்கு இருக்க மாதிரி, இப்போ இருக்கக்கூடிய மங்கீஸ் இருக்க மாதிரி இந்த 5 ஃபிங்கர்ஸும் இப்படி நல்லா வந்துட்டு இதா இருக்கும். பட் ஆனா இந்த ஹோமோ ஹாபிலிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு திங்ஸை ஹோல்டு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு அவங்களோட ஃபிங்கர்ஸுக்கு. நல்லா டைட்டா ஹோல்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க எப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா டூல் மேக் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா டூல் மேக் பண்ணாங்க. இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் கையில வந்து இவங்க வந்து ஒரு டூல் வச்சிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது யாரு அப்படின்னா ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா வாக்ட் இன் எ ஸ்ட்ரைட் பொசிஷன். ஸோ இவங்க வந்து தான் நேராக நடக்கவே வந்துட்டு ஆரம்பிச்ச ஸ்டேஜ் வந்து இவங்களுடைய ஸ்டேஜில் தான், ஹோமோ எரெக்டஸ் உடைய ஸ்டேஜில் தான். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், அவங்களோட உடல் அமைப்பு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு மாற்றம் அடைஞ்சிருந்தது. இ ஹேட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு முக்கியமான விஷயம், ஸோ இதுதான் வந்துட்டு ஹியூமன் எவல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. நெருப்பை வந்து உருவாக்குறதுக்கு கத்துக்கிட்ட ஒரு பீரியட் தான் வந்துட்டு இந்த ஹோமோ எரக்டஸ் பீரியட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியண்டதர்.
நியண்டர்தல். ஸோ இவங்களுடைய பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ், தேர் டூல்ஸ் வேர் crude. Hunting skills were also poor. There are evidences of buying the dead. Evidences are seen at நியண்டத்தல் இன் ஜெர்மனி. ஸோ இந்த நியண்டத்தல் மேன் வந்து அதிகம் எங்க காணப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனில தான் காணப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்களுடைய இது வந்து ஜெர்மனில தான் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது வந்துட்டு ஹோமோசாப்பியன்ஸ். இந்த ஹோமோசாப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை வந்து மாடர்ன் ஹியூமன் பீயிங் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க வந்து மாடர்ன் ஹியூமன் பீயிங் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி. ஸோ இவங்க வந்து ஒரு குழுவாக வாழ ஆரம்பிச்சாங்க, வேட்டையாடினாங்க, குழுவா ஆரம்பிச்சாங்க, பரிமாறிக்க தங்களுக்குள்ள பொருட்களை வந்துட்டு கொடுத்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு சொசைட்டியா வாழ்ந்தாங்க. ஸ்டில் யூஸ்டு க்ரூட் ஸ்டோன் இம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனாலுமே வந்துட்டு இவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு கல்லாலான பொருட்களை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மூட் அவுட் ஆஃப் ஆப்ரிக்கா அண்ட் செட்டில்ட் இன் யூரோப் அண்ட் ஏஷியா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களுடைய இந்த ஹோமோசாப்பியன்ஸ் பீரியட்ல தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறி ஈரோப் மற்றும் ஈரோப்லையும் ஏஷியாலையும் வந்துட்டு செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபைனல் தான் வந்துட்டு இந்த குரோமேக்னன்ஸ், த ப்ரெசன்ட் மேன். பிகினிங் ஆஃப் ஹியூமன் லைஃப் யூஸ்டு நாட் ஒன்லி இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன் பட் ஆல்சோ போன். Their weapons included harpoons and spear throwers. இது என்னென்ன அப்படின்னா harpoons and spear throwers. ஸோ இவங்க என்ன மாதிரியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணாங்க? ஹார்பூன்ஸ் அண்ட் ஸ்பேர் த்ரோவர்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் 2 வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜஸ் ஆஃப் அந்த ஹியூமன் எவல்யூஷன் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து தமிழினி அப்புறம் கிராண்ட்மா வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய டைம் மிஷினில் ட்ராவல் பண்ணுறாங்க, பாஸ்ட்டுக்கு போகிறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க. அங்கே வந்து தமிழினி வந்துட்டு சில விஷயங்களை வந்து பார்த்துட்டு இந்த வேட்டையாடி இந்த குகையில் வாழ்கிற மனுஷங்கள்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேகமாக வந்துட்டு டைம் மிஷினை யூஸ் பண்ணி திரும்ப ப்ரெசண்ட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தமிழினி வந்து அவங்களோட பாட்டிக்கிட்ட வந்துட்டு அந்த கதைகளை பற்றி கேட்குறாங்க. எப்படி வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு மாற்றமடைஞ்சு வந்திருக்காங்க, எவல்யூஷனே வந்திருக்காங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பாட்டி என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா டன்சேனியா அப்படிங்கிற இடத்த பற்றி சொல்கிறாங்க. டன்சேனியா இது எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியாலஜினா என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரலோபிதிகஸ், ஹோமோ ஹாபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியண்டர்தல், ஹோமோசாப்பியன்ஸ், குரோமாக்னன்ஸ். இவங்க தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய the present man. Australopithecus, Homo habilis, Homo erectus, Neanderthal, Homo sapiens, Cro-Magnons, the present man. ஸோ இதெல்லாம் தான் இந்த பார்ட் 1 வீடியோவில் இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் மீதியெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னோட அடுத்த வீடியோவும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.